திருப்பூர் மாவட்டம் நொய்யல் நதிக்கரையில் அமைந்துள்ளது சாமளாபுரம் குளம். 110 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இக்குளம் அதிகப்படியான பாசன பரப்புக்கு பயன் தருவதுடன் ஏராளமான உள்நாட்டு வெளிநாட்டு பறவைகள் மற்றும் விலங்குகள் தஞ்சமடையும் இடமாகவும் உள்ளது. சுற்றுவட்டார கிராமங்களுக்கு நீர் ஆதாரமாக உள்ள இக்குளம் கடுமையாக மாசடைந்து கிடந்தது. கடந்த 2021இல் திருப்பூர் மேற்கு ரோட்டரி சங்கத்தின் தீவிர முயற்சியால் சாமளாபுரம் குளம் மட்டுமின்றி 60 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பள்ளப்பாளையம் குளமும் தூர்வாரப்பட்டது. இப்பணிகள் நடந்து முடிந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் 20 கிலோமீட்டர் சுற்றுவட்டாரத்தில் உள்ள கிராமங்களின் நிலத்தடி நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. இந்த ரோட்டரி அமைப்பு அறக்கட்டளை மூலமாக மேலும் வேட்டுப்பாளையம் குளத்தை தூர்வார தற்போது 2024இல் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அனுமதி கோரியுள்ளோம். அனுமதி கிடைத்தவுடன் எங்களது மங்கலம் பகுதியில் உள்ள வேட்டுப்பாளையம் குளம் சுமார் 21 ஏக்கரா பரப்பளவு கொண்டது. அந்த குளத்தையும் தூர்வாரி உபரியாக செல்லும் நொய்யல் நதிகளில் செல்லும் மழைக்காலத்தில் உபரியாக செல்லும் நீரை மோட்டார் பம்ப் மூலம் பம்ப் செய்து பைப் குழாய் வழியாக அந்த வேட்டுப்பாளையம் குளத்திற்கு கொண்டு வரும் திட்டத்தையும் செயல்படுத்த ஆவணம் செய்துள்ளோம். மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதியும் கிடைத்தவுடன் விரைவாக திட்டத்தை செயல்படுத்தினால் தற்பொழுது வடகிழக்கு பருவமழையும் தென்மேற்கு பருவமழையும் பெய்து நொய்யல் நதியிலே உபரியாக செல்லக்கூடிய மழை நீரை ஓரளவு சேகரித்து நமது வேட்டுப்பாளையம் குளத்திற்கு நீரை நிரப்பினால் மேலும் ஒரு சில கிராம பகுதியில் கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டருக்கு தண்ணீர் நிலத்தடி நீர் மட்டம் செறிவூட்டப்படும் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்காக மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதியும் கிடைத்தவுடன் நமது பகுதியில் உள்ள தன்னார்வலர்களை வைத்து அந்த திட்டத்தையும் நிறைவேற்றி தருகிறோம் என்பதை உறுதியளிக்கின்றோம். கோடைக்காலத்தில் கூட இப்பகுதிகளில் நிலத்தடி நீர் குறைவதில்லை என விவசாயிகள் கூறுகின்றனர். எங்களுடைய கிராமம் சாமனாபுரம் குளத்துக்கும் பல்லவாளையம் குளத்திற்கும் இருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது ஆட்டையம்பாளையம். இன்றைக்கு சாமனாபுரம் குளமும் பல்லவாளையம் குளையும் மங்கள மேற்கு ரோட்டரியும் நீர் மேலாண்மை குழுவால் தூர்வாரப்பட்டு இன்றைக்கு அந்த தண்ணீர் நிலத்தடி நீர் செறிவூட்டுவதனுடைய விளைவாக எங்களுடைய கிராமத்தில் 30 அடியில் கிணத்தில் தண்ணீர் இருக்கிறது. இப்படி செய்திருப்பது என்பதை மனதார நாங்கள் மங்கள மேற்கு ரோட்டரிக்கும் நீர் மேலாண்மைக்கும் குழுவுக்கும் பாராட்டுதலை சொல்லுகிற அதே நேரத்தில் நான் ஏற்கனவே சின்னாடிபாளையம் குளத்தை தூர்வாரினார்கள். அந்த தூர்வாரிகிற போதே சொன்னேன், பொது ஆர்வலர்கள் எல்லாம் பல்வேறு குளங்கள் இருக்கிறது, இதை தூர்வாரினால் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லியிருந்தேன். ஒரு பத்திரிகை வாயிலாக, தினமலர் பத்திரிகை வாயிலாக ஒரு செய்தி கொடுத்திருந்தேன். அதற்கு பின்னால் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7-8 ஆண்டுகள் கழித்து சாமனாபுரம் குளமும் பல்லவாளையம் குளமும் தூர்வாரப்பட்டு இருக்கிறது. இது உள்ளபடியே மனதார வாழ்த்துகிறோம். அதே போல இன்றைக்கு சாமனாபுரம் குளத்தில் அருகாமையில் இருக்கிற நொய்யலாற்றில் மழைக்காலங்களில் வீண் போகிற தண்ணீரை குழாய் மூலியமாக அத்திக்கடவு அவினாசி திட்டத்தைப் போல குழாய் மூலியமாக பல்ராயம்பாளையம் குளம் பெரிய குட்டையாக இருக்கிறது. அந்த குட்டைக்கு தண்ணீர் கொண்டு வருவார்களே ஆனால் 63 வேளம்பாளையம், ராசாகோண்டம்பாளையம், சுக்கம்பாளையம், நடுப்பாளையம், கோடாங்கிபாளையம் போன்ற பல்வேறு பகுதிகள் விவசாயிகள் நிலத்தடி நீரே இல்லாமல் மானம் பார்த்த பூமியாக இருக்கிறது. பிஏபியும் அவர்களுக்கு பாசனத்திற்கு பிஏபி வாய்க்காலும் இல்லை. அப்பேற்பட்ட அந்த விவசாயிகள் வளம் பெறுவதற்கு அந்த குளத்திற்கும் தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். ரோட்டரி சங்கத்தின் அறப்பணியை விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பாராட்டினர்.